சரி. சோ நான் போன கிளாஸ்ல சார்பு இயக்கத்துக்குரிய சமன்பாடு எடுத்து அந்த சார்பு இயக்கத்தோட தொடர்புடைய சில கேள்விகள் பார்த்திருந்தோம். அப்படித்தானே? போன கிளாஸ்ல சார்பு இயக்கம் தொடர்பான விடயங்களை படிச்சு அதோட தொடர்புடையதா சில கேள்விகள் செய்திருந்தோம். உங்களுக்கு நான் எதுவும் ஹோம்ஒர்க் தந்துட்டு போனேனா? யாராச்சும் ஞாபகப்படுத்த இயலுமா? நான் உங்களுக்கு எதுவும் ஹோம்ஒர்க் தந்தனா? ஏதாச்சும் கேள்வி தந்திருந்தா செய்ய சொல்லி? Anyone? ஓகே சரி. ஓகே நான் கேள்வி தரல இல்லையா? அதுலேயே சில பேர் எஸ் அனுப்பியிருக்கிறாங்க. ஓகே ஃபைன். நாம வந்துட்டு ஒரு சில கேள்விகள் கவனிங்க. சார்பு இயக்கத்தோட தொடர்புடையதா நாம ஒரு சில கேள்விகளை இங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். பிராக்டிஸ் பண்ணிட்டு நாம அடுத்தடுத்த பகுதிகளுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நம்ம போவோம். அதே நேரத்துல நான் என்ன செய்வேன்னா உங்களுக்கு மேலதிகமான கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் உதவி செஞ்சா இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்யறேன்னா மேலதிகமான கேள்விகளை உங்களுக்கு நான் ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணி விடுறேன். சரியானே? சோ நம்ம ஒரு சில கேள்விகளை இங்க கிளாஸ்ல நேரடியா செய்து கொண்டு நம்ம அடுத்த டாபிக்குள்ள போவோம் இன்ஷா அல்லாஹ். அதே டைம்ல மேலதிக சில கேள்விகளை நாம இன்ஷா அல்லாஹ் மேலதிகமா யூடியூப்ல வீடியோல நான் அப்லோட் பண்ணி விடுறேன். சரியானே? ஓகே, அப்ப நம்ம டைமை மேனேஜ் பண்ணி கொள்ளலாம். எனிவே இப்ப நீங்க ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. நீங்க ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. கேள்வி எழுதி கொள்ளுங்க. எழுதி கொள்ளுங்க. A, B எனும் இரு வாகனங்களில் A, B எனும் இரு வாகனங்களில் A, B எனும் இரு வாகனங்களில் B ஆனது ஏக்கு முன்னால் B ஆனது ஏக்கு முன்னால் A, B எனும் இரு வாகனங்களில் B ஆனது ஏக்கு முன்னால் 100 மீட்டர் தூரத்தில் உள்ளது. 100 மீட்டர் தூரத்தில் உள்ளது. A, B எனும் இரு வாகனங்களில் B ஆனது ஏக்கு முன்னால் 100 மீட்டர் தூரத்தில் உள்ளது. ரைட்? B இன் வேகம் 20 மீட்டர் பெர் செகண்டும் B இன் வேகம் 20 மீட்டர் பெர் செகண்டும் A இன் வேகம் 30 மீட்டர் பெர் செகண்டும் ஆக இருப்பின் A இன் வேகம் 30 மீட்டர் பெர் செகண்டும் ஆக இருப்பின் A ஆனது B இனை எப்போது கடக்கும்? A ஆனது B இனை எப்போது கடக்கும்?
இன்னொரு கேள்வி, இதை நீங்க சார்பு வேகத்தின் அடிப்படையில செய்யணுமா? நம்ம ஏற்கனவே சார்பு வேகம் இல்லாம இந்த மாதிரியான கேள்விகளை செய்திருக்கிறோம். சோ இப்ப நீங்க இந்த கேள்வியை சார்பு வேகத்தின் ஐடியாவை வச்சுக்கொண்டு இந்த கேள்வியை நீங்க செய்து பார்க்கணும். சோ நான் போன கிளாஸ்ல இதே மாதிரி கேள்வியை பிராக்டிஸ் பண்ணிருக்கிறோம் இல்லையா? இரண்டு வாகனங்கள் ஒன்றை ஒன்று நோக்கி இயங்குற கேள்வி எல்லாம் நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம். அங்க நான் சார்பு வேகத்தை அப்ளை பண்ண சொல்லி இருந்தேன். அதே போல இதுக்கு நீங்க சார்பு வேகத்தை யோசித்து ஏ ஆனது பிய கடப்பதற்கு பிய முந்துவதற்கு எவ்வளவு டைம் எடுக்கும்னு கண்டுபிடிங்க. ரைட், ஓகே. நிறைய பேர் வந்துட்டு கேள்வி கொடுத்ததிலிருந்து வேக வேகமா விடை அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. சோ நிறைய பேர் சரியான விடை அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஃபைன். சரி கவனிங்க, இந்த இரண்டு வாகனங்கள்ல பிங்கிறது ஏக்கு முன்னால் 100 மீட்டர் தூரத்தில் இருக்கு, அப்படித்தானே? இந்த பிய ஏ ஆனது கடக்கிறதுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படும், இதான் கேள்வி. சோ நல்லா அவதானிச்சீங்க என்றால் இந்த பீட வேகத்தை விட ஏட வேகம் பெரியது. சோ நிச்சயமா பிய இந்த ஏங்கிற வாகனம் கடந்துதான் தீரும். சோ எவ்வளவு நேரத்துல கடக்கும் அப்படிங்கிறது கேள்வி. ஆக முதலாவது நாம் என்ன செய்வோம்னா, இந்த இரண்டு வாகனங்களோட சார்பு இயக்கத்தை யோசிப்போம். இது உண்மையான இயக்கம். இது 20 மீட்டர் பெர் செகண்ட்ல இயங்குறதும் இவர் 30 மீட்டர் பெர் செகண்ட்ல இயங்குறதும் இவங்களோட உண்மையான வேகம், பூமி சார்பான வேகம். நான் இப்ப என்ன செய்ய போறேன்னால் பி சார்பாக ஏயினது இயக்கத்தை யோசிக்க போறேன். பி சார்பாக ஏயினது இயக்கத்தை யோசிக்கிறேன். சோ பி சார்பா ஏட வேகம் இதை எப்படி எழுதலாம்? பூமி சார்பா ஏட வேகத்திலிருந்து பூமி சார்பா பீட வேகத்தை கழிக்கிறது. இப்படிதான் நாம என்ன செய்வோம்? பி சார்பா ஏட வேகத்தை எழுதுவோம். ரைட், இப்ப பாருங்க, பூமி சார்பா ஏட வேகம், ஏனது உண்மையான வேகம் எவ்வளவு? 30 மீட்டர் பெர் செகண்ட். அப்ப இது 30 வரும். அதே போல இந்த பீனது உண்மையான வேகம் எவ்வளவு? 20 மீட்டர் பெர் செகண்ட். இரண்டுமே ஒரே திசையில தான் இருக்கு. இது 30, இது 20. சோ 30ல இருந்து 20 நாம கழிக்க போறோம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ரெண்டும் ஒரே திசையில இருக்குது, ஆக கழிக்க முடியும். சோ 30 மைனஸ் 20 என்றால் வலப்பக்கமாக 10 மீட்டர் பெர் செகண்ட் வரும். சோ பி சார்பா ஏயினது வேகம் 10 மீட்டர் பெர் செகண்ட் ஆக இருக்கு. பி சார்பா ஏயினது வேகம் 10 மீட்டர் பெர் செகண்ட் ஆக இருக்கு. சரி, இப்ப பாத்தீங்கன்னா பி சார்பா ஏட வேகத்தை கண்டுட்டோம். இப்ப நாம இவங்க ரெண்டு பேரும் இடப்பெயர்ச்சி கவனிங்க. இப்ப இந்த பி சார்பா ஏங்குற வாகனம் இந்த பிய கடப்பதற்கு அடைய வேண்டிய இடப்பெயர்ச்சி, இதைத்தான் நம்ம யோசிக்க போறோம். பி சார்பான இடப்பெயர்ச்சி, பி சார்பான இயக்கத்தை யோசிப்போம். ரைட், பாருங்க, பிங்கிற வாகனம் இந்த இடத்துல இருக்குது, ஏங்கிற வாகனம் இந்த இடத்துல இருக்குது. இப்ப என்ன நடக்கணும்? இந்த பிங்கிற வாகனத்தை இந்த ஏங்கிற வாகனம் கடக்கணும், அப்படித்தானே? இப்ப நீங்க பி சார்பா ஏட இயக்கம் என்றா இந்த பிங்கிற வாகனம் ஓய்வுல இருக்கிறதாக கற்பனை செய்யுங்க, அப்படிதானே? பி சார்பா ஏயினது இயக்கம்னா மீனிங் என்ன?
பிங்கிற வாகனத்தை ஓய்வுல இருக்கிற மாதிரி கற்பனை செய்யுங்க. அப்படி கருதக்குள்ள அப்படி கற்பனை செய்யக்குள்ள ஏயினது வேகம் என்னையோ அதுதான் பி சார்பா ஏயின் வேகம். அதுதான் 10 மீட்டர் பெர் செகண்ட். பி சார்பா ஏயினது வேகம் என்ன 10. அதாவது பிங்கிற வாகனம் ஓய்வுல இருக்கிறதாக கருதினால் ஏட வேகம் எவ்வளவு அறிய போகுது 10 அறிய போகுது. அதான் பி சார்பான ஏயினது இயக்கம்னு சொல்றோம். இப்ப யோசிச்சு பாருங்க, பி சார்பா ஏட வேகம் 10. பி சார்பா இந்த ஏந்திர வாகனம் அடைய வேண்டிய இடப்பெயர்ச்சி என்ன? எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடையணும்? இங்க இருக்கிற இந்த வாகனம் இந்த பியை கடக்கணும். ஆக இந்த பிங்கிற வாகனத்தை கடக்கிறண்டா அடைய வேண்டிய இடப்பெயர்ச்சி எவ்வளவு? இங்க இருந்து இங்க வரணும். அப்ப எவ்வளவு இடப்பெயர்ச்சி? 100 மீட்டர். அப்ப பி சார்பா அடைய வேண்டிய இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 100 மீட்டர். ஓகே, பி சார்பா பி சார்பா அடைய வேண்டிய இடப்பெயர்ச்சி 100 மீட்டர். பி சார்பா ஏட வேகம் 10 மீட்டர் பெர் செகண்ட். ஆகவே உங்களுக்கு தெரியும் நேரம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் வேகம் இல்லையா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். சோ பி சார்பா ஏட இடப்பெயர்ச்சினா பி சார்பா ஏட வேகத்தை போடணும். சோ பிங்கிற வாகனத்தை இந்த ஏங்கிற வாகனம் கடக்கணும்டா அடைய வேண்டிய இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 100 மீட்டர். அப்ப பி சார்பா அடைய வேண்டிய இடப்பெயர்ச்சி 100 மீட்டர். பி சார்பா ஏட வேகம் 10. அப்ப 100 10ஆல சுருக்கினா 10 செகண்ட். எவ்வளவு டைம் தேவைப்படும்? இதை கடக்கிறதுக்கு 10 செகண்ட் தேவைப்படும். எப்படி யோசித்தோம்? பி சார்பா ஏட இயக்கத்தை யோசிக்கணும். இந்த கவனிங்க, இந்த கேள்வியெல்லாம் நம்ம உண்மையா மனதால செய்ய இயலும் இல்லையா? நம்ம மனதால இந்த கேள்வியெல்லாம் செய்யலாம். ஏன்? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 2 வாகனங்கள் ஒரே திசையில இயங்கினால் வேகத்தை கழிங்க, ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில இயங்கினா சார்பு வேகத்துக்காக 2 வேகத்தையும் கூட்டுங்கன்னு சொல்லி இருந்தேன். அந்த வகையில இவங்க 2 பேரும் ஒரே திசையில இயங்குறதால சார்பு வேகத்துக்கு 1ல இருந்து 1 கழிக்கணும். சோ 30ல இருந்து 20 கழிச்சா சார்பு வேகம் 10 வந்திருக்கும். மனதால கண்டுபிடிக்கலாம். சோ சார்பு வேகம் 10 தெரியும். இந்த ஏ பி மீட் பண்ணணும் அல்லது கடக்கணும்டா அடைய வேண்டிய இடப்பெயர்ச்சி சார்பு இடப்பெயர்ச்சி 100. வேகம் 10, இடப்பெயர்ச்சி 100. சோ 100 10ஆல பிடித்தால் 10 செகண்ட் வந்து சேரும். விளங்குதா? ஓகே, ரைட். இப்ப நாம இன்னும் ஒரு கேள்விக்குள்ள போகலாம். சந்தேகம் இருந்தா, இது தொடர்பா எதுவும் சந்தேகம் இருந்தா கட்டாயம் கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா இதெல்லாம் பேசிக்கான விடயங்கள், இதெல்லாம் தெளிவிக்கணும். அடுத்த கேள்வி ஒன்று எழுதுங்க. A, B எனும் இரு வாகனங்களில் A, B எனும் இரு வாகனங்களில் A, B எனும் இரு வாகனங்களில் A யானது கிழக்கு நோக்கி A, B எனும் இரு வாகனங்களில் A யானது கிழக்கு நோக்கி 5 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் இயங்கும் போது
5 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் இயங்கும் போது B ஆனது வடக்கு நோக்கி 5 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் இயங்குகின்றது. B ஆனது வடக்கு நோக்கி 5 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் இயங்குகின்றது. Right? B சார்பாக A இன் வேகம் திசையை காண்க. B சார்பாக A இன் வேகம் திசையை காண்க. ட்ரை பண்ணுங்க. இதுவரைக்கும் செஞ்ச கேள்வியில இருந்து கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி இல்லையா? ஏங்கிறது கிழக்கு நோக்கி 5 மீட்டர் பெர் செகண்ட், பிங்கிறது வடக்கு நோக்கி 5 மீட்டர் பெர் செகண்ட். பி சார்பா ஏட வேகம் என்னதான் கேள்வி. சமன்பாடை யோசிங்க. ஒரு பாயிண்ட் சமன்பாடை வச்சு யோசிங்க. ரெண்டாவது பாயிண்ட் நாம படிச்ச காவி படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் படிச்சிருக்கிறோம். அந்த காவி படத்தையும் வச்சு யோசிங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணினீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இதுக்கு விட வரும். ஒரு மாணவர் சரியான விடை அனுப்பியிருக்கிறாங்க. 2 விடைகள் சரியா வந்திருக்குது. இதோட 4 விடைகள் சரியான விடைகள் வந்திருக்குது. ஓகே, சோ இதுவரைக்கும் 10 மொத்தமா 10 விடைகளை நான் சரியான விடைகளா பார்த்திருக்கிறேன். ஓகே, எனிவே நாம இப்ப கேள்விக்குள்ள வருவோம். ஏங்கிற வாகனம் கிழக்கு நோக்கி 5 மீட்டர் பெர் செகண்ட், பிங்கிற வாகனம் வடக்கு நோக்கி 5 மீட்டர் பெர் செகண்ட் இல்லையா? சோ பி சார்பா ஏட வேகத்தை கேட்கிறாங்க. ரைட்?
சோ இதுக்கு நீங்க பெருசாவெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது நான் சொன்ன மாதிரி சார்பு வேகத்துக்குரிய சமன்பாடை பயன்படுத்துங்க. உங்களுக்கு தெரியும் சார்பு வேகம் b சார்பா ஏட வேகம் இப்படிதான் எழுதுவோம். சோ b சார்பா ஏட வேகம்ங்கிறது பூமி சார்பா ஏட வேகத்திலிருந்து பூமி சார்பா பீட வேகத்தை கழிக்கிறது. இப்படி போடுவோம். இப்ப நாம பூமி சார்பா வருவோம். ஏட வேகம் எவ்வளவு? பூமி சார்பா கிழக்கு நோக்கி 5 மீட்டர் பெர் செகண்ட். பூமி சார்பா பீட வேகம் என்ன? வடக்கு நோக்கி 5 மீட்டர் பெர் செகண்ட். இதுல கவனிங்க, இது ரெண்டும் ஒன்றிலிருந்து ஒன்று கழிப்படும் இல்லையா? கிழக்கு நோக்கி 5, வடக்கு நோக்கி 5. இது ஒன்றிலிருந்து ஒன்று கழிப்படக்கூடியதா இருக்கு. எனவே இது ரெண்டும் ஒன்றிலிருந்து ஒன்று கழிப்படக்கூடிய அமைப்புல இருக்குது. அதே நேரத்துல வேற வேற திசைகள்ல இருக்குது. ஆக வேற வேற திசைகள்ல இருக்குது. இது ஒன்றிலிருந்து ஒன்று கழிப்படுற மாதிரி இருக்கிறதால முதல் நான் என்ன செய்யறேன்டா, இந்த கழித்தலை கூட்டலா மாத்துறேன். எப்படி கூட்டலா மாத்தலாம்? நான் படிச்சிருக்கிறேன் 5 மைனஸ் மேல் நோக்கிய திசைய நான் கீழ் நோக்கிய திசையா மாத்துறேன். திசைய மாற்றினால் அதனது குணகமும் மாற்றம் அடையும். அப்ப 5 கீழ் நோக்கிய திசையா மாற்றிட்டோம், மைனஸ் பிளஸ் மாறிட்டு. இப்ப கவனிங்க, இந்த ரெண்டு காவிகளும் பாத்தீங்கன்னா கூட்டுப்படக்கூடிய வடிவத்தில் இருக்குது, வேற வேற திசைகள்ல இருக்குது. சோ இதுக்கு நாம காவி கூட்டல் படம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை பத்தி சொல்லி இருந்தேன். காவி கூட்டல் வரிப்படம்ங்கிற ஒரு விடயத்தை பத்தி சொல்லி இருந்தேன். ஆக நாம இப்ப காவி கூட்டல் வரிப்படத்தை இங்க அப்ளை பண்ண போறோம். சோ கவனிங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் முதலாவது வலப்பக்கமாக 5 அப்படித்தானே? வலப்பக்கமாக 5 முதலாவது காவிய கிரியாச்சு. பிறகு கீழ் நோக்கி 5. முதலாவது காவிய கீறி நாம எந்த இடத்துல முடிச்சோமோ அங்கிருந்து என்ன செய்யணும்? அடுத்த காவிய கீறணும். ஆக அடுத்த 5ங்கிற காவி இப்படி வரும். இப்படி வரணுமா இல்லையா? அப்ப வலப்பக்கமா 5, அதோட இது 5 நம்ம கூட்டணும். காவி கூட்டல் படம் கூட்டல் தான் செய்ய போறோம். அப்ப வலப்பக்கம் 5 நம்ம கழித்தல கூட்டல மாத்திட்டு நானு கீழ் நோக்கி 5. அப்ப இங்க இருந்து கீழ் நோக்கி 5. இப்ப கடைசியா இங்க முடிக்கணும். சோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். ஆக பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங்க நோக்கி நாம ஒரு கோட்டை கீறுவோம். சோ இது ரெண்டையும் கூட்டி வாரது, இதையும் கூட்டி வாரது இப்படி வரும். சோ இதுதான் யார் என்றால் பி சார்பா ஏட வேகம். இது ரெண்டையும் கூட்டி வாரதா யாரு? பி சார்பா ஏட வேகம். சரி, இந்த பி சார்பா ஏட வேகத்துல பருமன் என்ன வரும்? பைத்தகரஸ் தேற்றப்படி பாருங்க, இது 5 இது 5 என்றால் இந்த பருமன் 5 வர்க்கமூலம் 2 வரும். நான் படிச்சிருக்கிறோமா இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், சில விடயங்களை நான் அழுத்தி சொன்னேன். என்ன சொன்னேன்? இரு சமபக்க செங்கோண முக்கோணிக்கு ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இரு சமபக்க செங்கோண முக்கோணியா இருந்தால் அந்த 2 பக்கங்களும் உதாரணமா 5 5 இருந்தால் செம்பக்கத்தில நீளம் 5 வர்க்கமூலம் 2 இருக்கு. 2 பக்கங்கள்ல நீளம் f ஆக இருந்தால் செம்பக்கத்தில நீளம் வர்க்கமூலம் 2f ஆக இருக்கு. இப்படி நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆக இது 5 இது 5 இந்த நீளம் என்ன? 5 வர்க்கமூலம் 2. இல்லாட்டி நீங்க பைத்தகரஸ் தேற்றத்தை வச்சு பாருங்க, உங்களுக்கு 5 வர்க்கமூலம் 2 வரும். ஆக பி சார்பா ஏட வேகம் இதையும் கூட்டி வாரது 5 வர்க்கமூலம் 2 மீட்டர் பெர் செகண்ட் ஆக இருக்கு. சரி, சில வேளைகள்ல பைத்தகரஸ் தேற்றத்தை பாவிச்சு நீங்க என்ன விட எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னா 5 வர்க்கமூலம் 2 எடுக்காம வர்க்கமூலம் 50 சில பேர் எடுத்திருக்கிறாங்க. வர்க்கமூலம் 50 எடுத்திருக்கிறாங்க. இதுவும் சரியான விடைதான். ஏன்? இதுக்கு பைத்தகரஸ் தேற்றத்தை பாவிச்சாக்களுக்கு வர்க்கமூலம் 50 விட வரும். எப்படி வரும்? வர்க்கமூலம் 50 நீங்க எப்படி எழுதலாம்? வர்க்கமூலம் 50 நீங்க எப்படி எழுதலாம்? 2 தர 25 என்று எழுதலாம். வர்க்கமூலம் 50
2 தர 25 வர்க்க மூலத்துக்குள்ள 2 தர 25 எழுதலாமா இல்லையா? எழுதினதுக்கு பிறகு இந்த 25க்கு வர்க்க மூலம் எடுத்து பாருங்க. இந்த 25க்கு வர்க்க மூலம் எடுத்தா என்ன வரும்? 25க்கு வர்க்க மூலம் எடுத்தா 5 என்று வரும். ஆக 5 வர்க்க மூலம் 2 வந்து சேரும். அப்ப வர்க்க மூலம் 50 என்கிறதும் 5 வர்க்க மூலம் 2 என்று சொல்றதும் ஒன்றுதான். சரியான? அப்ப 2 விதமா எடுத்திருந்தாலும் சரி. அல்லது சில பேர் என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னா 5 வர்க்க மூலம் 2 போட்டு 5 வர்க்க மூலம் 2க்கு பருமன பிரதியிட்டிருக்கிறீங்க. உதாரணத்துக்கு 1.4 என்று போடுறீங்க. அன்னளவா வர்க்க மூலம் 2 எவ்வளவு? 1.4. அப்ப 5 1.4 பெருக்கி அன்னளவா 7 மீட்டர் பெர் செகண்ட் சில பேர் போட்டிருக்கீங்க. இதுவும் சரியான விடைதான். விளங்குதா? 5 வர்க்க மூலம் 2 வர்க்க மூலம் 2 பருமன் என்ன? அன்னளவா 1.4. அப்ப 5 தர 1.4 7 வந்திருக்கு. சோ இப்படி எடுத்தாலும் சரி, இப்படி எடுத்தாலும் சரி, இப்படி எடுத்தாலும் சரி, எல்லாமே ஒரே விடைதான். விளங்குதா? இப்ப திசை. திசை என்ன? திசை இல்லையா? என்ன திசை? இப்படி போகும். என்ன திசை என்று சொல்லலாம்? பாருங்க, இது கிழக்கு, ரைட்? இது கிழக்கு, இது வடக்கு, இது தெற்கு, மேற்கு. அப்படிதானே? இவர் யார்? சரியா நடுவான போறார். இப்படி போறார். அப்ப இவர் யார் அடிப்பார்? இது தெற்கு, இவர் கிழக்கு. சரியா நடுவான போறாருன்னா இவர் யாரு? இவர் தென்கிழக்குன்னு சொல்லலாம். இவர திசை என்ன? தென்கிழக்கு திசை. தென்கிழக்கு திசை. இந்த திசை தானே? இந்த திசை நாம் என்னன்னு சொல்லுவோம்? தென்கிழக்கு திசைன்னு சொல்லுவோம் இல்லையா? தென்கிழக்கு திசையில 5 வர்க்க மூலம் 2 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல இந்த வாகனம் இயங்குதுன்னு சொல்லலாம். சரியா? பொதுவா எஸ்ஏ கேள்விகளா இருந்தால் கவனிங்க, எஸ்ஏ கேள்விகளா இருந்தா உங்களோட இறுதி விடையை நாம கட்டாயம் தசமதானத்துல போடணும். ரைட்? இங்க பாத்தீங்கன்னா நம்ம 5 வர்க்க மூலம் 2 எடுத்திருக்கிறோம். எஸ்ஏ கேள்விகள் எக்ஸாம்ல எஸ்ஏ கேள்வி பாட்டா இருந்தால் நீங்க கட்டாயம் என்ன செய்யுங்கன்னா தசமதானத்துல விடைய போடுங்க. வர்க்க மூலத்துல போடாம, பின்னத்துல போடாம என்னத்துல கொடுங்க? தசமதானங்கள்ல விடைகளை வழங்கிக் கொள்ளுங்க. சரியா? ஓகே, இப்ப நாம அடுத்த ஒரு கேள்விக்குள்ள போகலாம். அடுத்த ஒரு கேள்விக்குள்ள போகலாம். திசைய குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா, திசையை அவங்க கேட்டு இருந்தா நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்? திசையை வந்துட்டு சொல்லித்தாங்க ஆகணுமா? திசை தென்கிழக்கு திசைனா தென்கிழக்கு திசைன்னு சொல்லியே ஆகணும், திசை கேட்கப்பட்டால். ஓகே, அடுத்த கேள்வி ஒன்று எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த ஒரு கேள்வி, சரி, கிடை வீதியில், கிடையான வீதியில் எழுதிக் கொள்ளுங்க. கிடையான வீதியில் கிடையான வீதியில் பத்து மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் இயங்கும் 10 8 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் இயங்கும்
8 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் இயங்கும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் நிலைக்குத்தாக மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் நிலைக்குத்தாக 6 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் 6 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் பொழியும் மழையை அவதானிக்கின்றார். 6 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் பொழியும் மழையை அவதானிக்கின்றார். அம்மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சார்பாக மழையின் வேகம் யாது? மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சார்பாக மழையின் வேகம் யாது? மோட்டார் சைக்கிள் வலப்பக்கமா இயங்குதுன்னு எடுத்துக்கொள்ளுங்களா? சரியான என்ன கேள்வி? 8 மீட்டர் பெர் செகண்ட்ங்கிற வேகத்துல இயங்குற ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் 6 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல பொழிகின்ற மழையை அவதானிக்கிறார். அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருக்கு இந்த மழை என்ன வேகத்துல பொழிகிறதாக தோன்றும்? கேள்வி. சரியா? நான் திசையை கேட்கல. சில பேர் வந்துகிட்டு தெற்கு திசை, தென்கிழக்கு திசை அப்படிலாம் சொல்றீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படித்தான் மழை இப்படி விளங்குறத பூமிக்குள்ள போற மாதிரி விளங்குறதுக்கு நீங்க திசையை எப்படி சொல்றீங்க? சில பேர் சொல்றீங்க தெற்கு திசையை தென்மேற்கு திசைன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன்டா, வடக்கு கிழக்குங்கிறத நம்ம கிடை மட்டத்துல இருந்தா யோசிப்போம். வானத்தை நோக்கி வடக்குன்னு சொல்றையும் இல்ல, பூமியை நோக்கி நம்ம தெற்குன்னு சொல்றையும் இல்ல. ரைட்? சில பேர் திசையை அப்படியெல்லாம் சொல்ல யோசிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க திசை எழுத தேவையில்லை, வேகத்தை மட்டும் காட்டுங்க. ஓகே, கவனிங்க. 8 மீட்டர் பெர் செகண்ட்ல ஒரு ஆள் பைக்ல போயிட்டு இருக்கிறாரு. மழை பெய்யுது. மழை என்ன வேகத்துல பெய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா
6 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்துல ரைட் நிலைக்குத்தாக மழை பொழிஞ்சிட்டு இருக்கு. மழை உண்மையா எப்படி பொழியுது? நிலைக்குத்தா பொழியுது. மேல் நோக்கியா கீழ் நோக்கிய திசையில நிலைக்குத்தாக 6 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல மழை பொழிஞ்சிட்டு இருக்குது. இவர் 8 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல பைக்ல போறாரு. இந்த மனிதனுக்கு, இந்த பைக் ரைடருக்கு இந்த மழை வந்துட்டு எப்படி பொழியிற மாதிரி தோன்றும்? இதான் கேள்வி. சோ நான் இந்த மலைய ஆறுன்னு எடுத்துக்கொள்றேன். மலையை நான் ஆறுங்கிற எழுத்தால குறிச்சு கொள்றேன். இந்த பைக்க பிங்கிற எழுத்தால குறிச்சு கொள்றேன். சரியானே? எப்படி எடுக்கும்? ஆறுங்கிற எழுத்து மலையை குறிக்குது, பிங்கிற எழுத்து பைக்க குறிக்குது. இப்ப இந்த பைக் சார்பா, பைக் ஓட்டுநர் சார்பா மலையிட வேகம் தான கேள்வி. அப்ப நம்ம அதை எப்படி எழுதலாம்? பைக் ஓட்டுநர் சார்பா, பைக் ஓட்டுநர் சார்பா மலையினது வேகம் இப்படி எழுதலாம். சரியா? ஆக இதை நாம எப்படி சொல்லுவோம்? பூமி சார்பா மலையினது வேகம் மைனஸ் பூமி சார்பா பைக்கினது வேகம், இவ்வாறு எழுதலாம். இவ்வாறு எழுதினதன் பிற்பாடு நாம திசைகளையும் பருமன்களையும் பிரதியிடுவோம். சரி பாருங்க, பூமி சார்பா மலையினது வேகம் எவ்வளவு? நிலைக்குத்தா கீழ் நோக்கி 6 மீட்டர் பெர் செகண்ட், இது 6 மைனஸ் பூமி சார்பா இந்த பைக்கிட வேகம் என்ன? வலப்பக்கமா 8 மீட்டர் பெர் செகண்ட். ஆக இது ரெண்டையும் நாம எப்படி கழிக்கலாமா? இல்ல, ஃபர்ஸ்ட்க்கு நாம கூட்டலாம், மாத்துவோம். கீழ் நோக்கி 6, வலப்பக்கமா -8 அடிக்கிறத இடப்பக்கமா +8ன்னு மாத்தலாம் இல்லையா? இப்படி மாத்திட்டோம். இப்ப நம்ம 6ஐயும் 8ஐயும் கூட்டலாம். 6 மட்டும் கூட்டி 14 அடிச்சுடலாமா? ஒரே திசையில் இருக்கக்குள்ளதான் நம்ம அந்த பருமன்களை கூட்டலாம். வேற வேற திசைகளா இருந்தா காவி கூட்டலை பயன்படுத்தணும். அப்ப இந்த 6ஐயும் 8ஐயும் காவி கூட்டலை பயன்படுத்தி கூட்ட போறோம். சோ பாருங்க, காவி கூட்டல்னா நமக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தேவை. ஸ்டார்டிங் பாயிண்ட் 6ங்கிற காவி எப்படி இருக்குது? நிலைக்குத்தாக கீழ் நோக்கி இருக்குது 6. அடுத்த காவி யாரு? 8. இவர் எப்படி இருக்கிறாரு? இடப்பக்கமா இருக்கிறாரு. இந்த படத்தின் படி 6ஓட 8 இடப்பக்கமான 8 கூட்டணும். அப்ப இந்த 6 கீறி எங்க முடிச்சமோ அங்க இருந்து 8ங்கிற காவிய கீறணும். இது எண்டிங் பாயிண்ட். சோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். ஆக விளைவுல பாத்தீங்கன்னா இப்படி வரும். சரியா? சோ இதான் யாரு? பைக் சார்பா மலையினது வேகம். பைக் சார்பாக மலையினது வேகம். சோ இதுல பருமன் என்ன வரும்? பைத்தகரஸ் தேற்றம் படி இது 6, இது 8 என்றால் இது யார் அடிக்கணும்? பைத்தகரஸ் தேற்றப்படி 6, 8 இது யாரு? செம்பக்கம். செம்பக்கத்துல பருமன் 10 மீட்டர் பெர் செகண்ட் ஆக இருக்கு. 10 மீட்டர் பெர் செகண்ட் ஆக இருக்கு. அதே நேரத்துல திசை எப்படி வருது? இந்த திசை 10 மீட்டர் பெர் செகண்ட் இந்த திசையில வரும். இதுதான் பைக் சார்பா மலையினது வேகம். இந்த திசையில 10 மீட்டர் பெர் செகண்ட் ஆக வந்து சேருது. எப்படி யோசிக்கிறோம்? ரைட்? கவனிங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கேள்வியில இருந்து நாம சில விடயத்தை விளங்கிக் கொள்ளலாம். அதாவது இந்த பைக்ல இந்த மனிதன் 8 மீட்டர் பெர் செகண்ட்ல போயிட்டு இருக்கக்குள்ள மழை வந்துகிட்டு 6 மீட்டர் பெர் செகண்ட்ல நிலைக்குத்தா பொழிஞ்சிட்டு இருக்கு. நீங்களும் உங்களோட லைஃப்ல இதை அவதானிச்சிருப்பீங்க. இப்ப இந்த 8ல இந்த மனிதன் போகக்குள்ள மழை 6ல பொழியுதுன்னா உண்மையிலேயே இந்த பைக் ஓடக்குள்ள என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு மழை எப்படி பொழியிற மாதிரி விளங்கும்னா
நிலைக்குத்தா பொழியிற மாதிரி விளங்காது. இந்த பைக் ஓட்டுநருக்கு மழை எப்படி பொழியும்னா இவர முகத்தை நோக்கி இந்த திசையில பொழியிறதாக விளங்கும். அதைத்தான் இந்த படம் சொல்லுது. பாருங்க, பைக் சார்பா மழையினது வேகம் இப்படி இருக்கு. இந்த திசையில 10 மீட்டர்/செகண்ட்ல பொழியிறத தோணும். அப்ப பைக்கை இவர் ஓடிட்டு போகக்குள்ள மழை இந்த திசையில பொழியிற மாதிரி விளங்கும். பைக்கை நிப்பாட்டினாருன்னா மழை இப்படி பொழியிற மாதிரி விளங்கும். பைக் இயங்கிக் கொண்டிருக்கக்குள்ள பைக் சார்பா இந்த மனிதனுக்கு மழை இப்படி பொழியிறதா விளங்கும். பைக்கை நிப்பாட்டி அவர் ஓய்வுல இருந்தாருன்னா மழை நிலைக்குத்தா பொழியிறதா விளங்கும். சோ இதை நீங்க உங்க லைஃப்ல பாத்துருப்பீங்க. நீங்க பைக்லயோ அல்லது பைசிக்கிள்லயோ மழை புளியோக்குள்ள ஓடும் போது உங்களோட முகத்தை நோக்கி வந்துகிட்டு மழை வந்துகிட்டு அடிக்கிறத நான் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னா பைக் சார்பாக அந்த மழை வந்துகிட்டு இப்படியான ஒரு திசையில பொழியக்கூடியதா அடிக்கிறது. சரி, ஓகே. இப்ப நான் இந்த பைக் மலையோட தொடர்புடையதா இன்னும் ஒரு கேள்வி தாரேன். அந்த கேள்வி தாரத்துக்கு முதல் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். சொல்ல போனா இது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதுல உங்களோட பேரண்ட்ஸுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விடயம், உங்களோட பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விடயம். அதாவது என்னென்றால் பொதுவா நான் அவதானிச்ச ஒரு முக்கியமான விடயம் அதிகமான மாணவர்கள் ஓலவெல்ல நல்ல கெட்டித்தனத்தோட வரக்கூடிய நல்ல மாணவர்கள், ஆர்வம் உள்ள நல்ல மாணவர்கள், இவங்கள நம்மளோட பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா டாக்டரா வரணும், என்ஜினியரா வரணும் அப்படிங்கிற அடிப்படையில தொடர்ச்சியா வந்துகிட்டு ஒரு ஃபோர்ஸ் ஒன்று உங்களை நோக்கி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அதாவது படிங்கிறத எப்பயுமே ஃபோர்ஸ் பண்ற அளவுல வந்துகிட்டு அந்த பிள்ளைக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன செய்யப்படுதுன்னா வழங்கப்படுது. இப்படி ஆரம்பத்திலிருந்தே தொடர்ச்சியான ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுற பிள்ளைகள் பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஓலெவல் முடிச்சிட்டு வந்த டைம்ல இருக்கிற அந்த படிப்புல இருக்கிற ஆர்வமும் அந்த வேகமும் போக போக அப்படியே படிப்படியா குறைஞ்சிட்டு போகும். அதே நேரத்துல அவங்களை அறியாமலே ஒரு பயமும் வந்து சேருது. இப்போ உதாரணத்துக்கு 21 வச்சு எடுத்து நான் சில பேர் அவதானிச்சு பார்த்த ஒரு விடயம், இதுக்கு முதலும் பார்த்திருக்கிறேன். பார்த்தனா இருந்தால் அந்த நல்ல கட்டித்தனமா இருந்து நல்ல ஆர்வமா இருந்தார்கள். அதே நேரத்துல பேரண்ட்ஸ் வந்துகிட்டு கூடுதலா, அதாவது வந்துகிட்டு அக்கறையா இருக்கிறது வேற விஷயம். என்னன்னா எப்படியாச்சும் டாக்டர் ஆக்கியே ஆகணும், எப்படியாச்சும் இன்ஜினியர் ஆக்கியே ஆகணுங்கிறதால கூட வந்துகிட்டு அந்த பிள்ளையை நோக்கி வந்துட்டு ஒரு சுமையை கொடுக்குற ஒரு பழக்கம் உண்டு. சில வீடுகள்ல ஒரு கல்ச்சரா இருந்துகிட்டு இருக்குது. அது வந்துகிட்டு ஓலெவல்லையோ அல்லது வந்துட்டு ஸ்காலர்ஷிப்லயோ வந்துகிட்டு வேணா பொருந்தும். ஆனா ஏலெவலுக்கு அது பொருந்தாது. ஏலெவலை பொறுத்த வரையில நீங்க வந்துகிட்டு என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம என்ன செய்யணும்னா படிக்க ஆரம்பிக்கணும். ரைட்? அப்ப கட்டாயம் உங்களோட பேரண்ட்ஸுக்கு சொல்லுங்க. நீங்க சொல்றதுக்கு முதல் நீங்க என்ன செய்யுங்கன்னா ஒழுங்கா நீங்க ஒழுங்கா படிங்க. ரைட்? அதே நேரத்துல நீங்க வந்துகிட்டு அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு உங்களை ஸ்ட்ரெஸ் பண்றதையும் நீங்க அனுமதிக்காதீங்க. நான் வளமையா எல்லாரும் மாறித்தான் சொல்லுவேன். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பாதிப்பா இருக்குது. ஏன்னா டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் ஒரே குறிக்கோள். அது குறிக்கோள் ஓகே, டார்கெட் ஓகே, எய்ம் ஓகே. ஆனா என்ன பிரச்சனைனா கூடுதலா வந்துட்டு அழுத்தத்தை கொடுக்கறதால வந்துட்டு பின்னுக்கு வர வந்துட்டு பயமும் கூட சேர்ந்து வளர்ந்து வருவதும், அதனால வந்துட்டு சரியா ஆக்டிவா திங்க் பண்ற பழக்கமும் இல்லாம போகுது. ஏன்னா ஏலெவலை பொறுத்த வரையில, சயின்ஸை பொறுத்த வரையில, அதுலயும் பிசிக்ஸை பொறுத்த வரையில நாம வந்துட்டு நல்லா திங்க் பண்ணக்கூடிய ஆட்கள் அறிக்கணும். அப்ப அதுக்கு வந்துட்டு மைண்ட் வந்துட்டு நமக்கு சுதந்திரமா இருக்கணும். அது வந்துட்டு சரியா என்ன செய்யணும், ஃப்ரீடமா இருந்தா தான் நம்ம சரியா திங்க் பண்ணுவோம். அப்ப ஸ்ட்ரெஸ்ஸை கூடுதல் என்ன செய்யாதீங்க, அவங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. ஸோ அதோட பேரண்ட்ஸ்கிட்டையும் கட்டாயம் சொல்லுங்க. அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. யாரெல்லாம் சுதந்திரமா அவங்களாக படிக்கணுங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள உருவாகுதோ, அடுத்தது வெளியில இருந்து ஸ்ட்ரெஸ் கூடுதலா வராம இருக்குதோ, அதுக்கான பேரண்ட்ஸ் சும்மா இருக்கேன்னு நான் சொல்ல வரல. சரியா, கூடுதலா ஸ்ட்ரெஸ் பண்ற ஆட்களை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ரைட்? அப்ப வெளியில இருந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம சுதந்திரமா யாரு அவராக உணர்ந்து படிக்கிறாரோ அவரை பாத்தீங்கன்னா அவங்க வந்துகிட்டு ஒரு நல்ல ஒரு பெஸ்டான ஒரு ரிசல்ட்ஸ் வந்துகிட்டு ஃபைனல் எக்ஸாம்ல எடுக்கக்கூடியதா இருக்குது. அவங்க வந்துட்டு வளர்ந்துட்டு போறாங்க. இப்படியானக்கள் வந்துகிட்டு அப்படியே தேஞ்சிக்கிட்டு போறாங்க, அப்படியே இறங்கிக்கிட்டு போறாங்க. ரைட்? ஸோ இதை உணர்ந்து என்ன செய்யுங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு நடந்து கொள்ளணுங்கிறத நீங்க கட்டாயம் சொல்லுங்க. அதை சொல்ற அளவுக்கு நீங்க நடந்து கொள்ளுங்க. அதாவது நீங்க என்ன செய்ய இருக்கிற டைம்ல ஒழுங்கா பயன்படுத்தி கொள்ளுங்க. டைம் வந்துட்டு கூட வேஸ்ட் ஆகாதீங்க. ஏன்னா இந்த காலத்துல வந்துட்டு போற சிச்சுவேஷன் எப்படி நடக்கும், என்ன நடக்கும், எப்ப ஸ்டார்ட் ஆகும் நேரடியா
எதுவுமே தெரியாது. இருக்கிற காலத்தை வந்துட்டு சரியா பயன்படுத்துங்க. சில பேர் வந்துகிட்டு இப்பயே கிளாஸுக்கும் அவனுக்கு எந்த தொடர்பும் இருக்காது. இப்ப நான் இங்க கிளாஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன், அவன் எங்கேயோ இருப்பான், ரைட்? அவன் எங்கேயோ செஞ்சுட்டு இருப்பான். சோ அவன் அப்படியே இருப்பான் பல காலத்துக்கு. பிறகு நேரடியா கிளாஸ் வரப்ப திருப்பி வருவான். அவனுக்கு ஒண்ணும் விலக போறது இல்லை. சும்மா அப்படியே காலம் கழிச்சுக்கிட்டு பெரிய ஒரு மோசமான ஒரு நிலை போறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அடுத்து வந்துகிட்டு இந்த இந்த கொரோனாக்கு பிறகு வர காலங்கள்ல வந்துட்டு ஃபெயில் ரேட் வந்துட்டு ஃபெயில் ஆகக்கூடிய வீதம் வந்துட்டு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஒரு சாரார் வந்துகிட்டு படிக்கணுங்கிற ஆர்வத்துல கட்டாயம் என்ன செய்ய படிக்கணுங்கிற ஆர்வத்துல ஏதோ ஒரு தியாகத்தின் அடிப்படையில நீங்க என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க, படிச்சுட்டு இருப்பீங்க. இன்னும் ஒரு சாரார் என்ன செய்வாங்கன்னா அந்த எண்ணமே இல்லாம அந்த நோக்கமே இல்லாம என்ன செய்வாங்கன்னா டோட்டலி வெளியில தெரிவாங்க. அப்ப பெரிய ஒரு டிஃபரண்ட் வந்து வரப்போகுது. அதாவது வந்துகிட்டு சொல்ல போனா ஃபெயில் ரேட் வந்துட்டு கூடுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. சரியான கட்டாயம் வந்துகிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு டைவர்ட் ஆகி போனா சரியா வேற வேற இதுல இருந்தா அவங்க என்ன செய்யுங்க, கட்டாயம் படிக்க வைங்க. அவங்கள்ட்ட நீங்க என்ன சொல்லுங்க, ரைட்? நீங்களே என்ன செய்யுங்கன்னா சரியா படிச்சு கொள்ளுங்க. இருக்கிற காலத்தை பயன்படுத்துங்க. சிச்சுவேஷன் மோசமா போய்கிட்டே இருக்குது. ஸோ இருக்கிற காலத்தை ஒழுங்கா வந்துட்டு பயன்படுத்தி கொள்ளுங்க, ரைட்? கூட ஸ்ட்ரெஸ் ஆக்காதீங்க, உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்கி பழகாதீங்க. ஒரு உங்களுக்கு வந்துட்டு ஐடியாக்கள் வந்துட்டு சரியா டெவலப் ஆகாது. எக்ஸாம் வந்து இப்படி கஷ்டமா மாறுது, பிசிக்ஸ் கஷ்டமா மாறுது. குறிப்பா காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு ஃப்ரீடம் மைண்ட்ல இருக்க மாட்டீங்க. பயம் கூடிய ஆட்களா இருக்கீங்க. எக்ஸாம் நெருங்க பயம் கூடும். எந்த எக்ஸாமா இருந்தாலும் பயம் தான். சின்னொரு எக்ஸாம் வைக்கிறனாலும் பயம், ஒன்லைன்ல எக்ஸாம் வைக்கிறனாலும் சில பேருக்கு பயம். அதனால சில பேர் என்ன செய்யணும், ஒன்லைன் எக்ஸாமே கட் பண்றான். யாருன்னு தெரிய போறது இல்ல, இருந்தும் என்ன செய்யறது, அந்த எக்ஸாமே ஒன்லைன் எக்ஸாமையும் கட் பண்றான். அந்த அளவுக்கு வந்துட்டு எக்ஸாம் ஃபோபியாவும் சில பேருக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. அதை கட்டாயம் என்ன செய்யுங்கன்னா மைண்டை வந்துட்டு ஃப்ரீயா வச்சு படிக்க ஆரம்பிங்க. பயப்பட தேவையில்ல, சிம்பிளா எடுங்க. ஸ்ட்ரெஸ் ஆக்கி கொள்ளாதீங்க. கட்டாயம் ஏனைய உங்களோட நண்பர்களை என்ன செய்யுங்க, ஒழுங்கா படிக்க சொல்லுங்க. அவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு அட்வைஸா இருக்கு. ஓகே, நாம் அடுத்த கேள்விக்குள்ள வருவோம். எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த கேள்வி, மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் கிடையான வீதியில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் கிடையான வீதியில் 6 மீட்டர்/செகண்ட் வேகத்துடன் இயங்கும் போது 6 மீட்டர்/செகண்ட் வேகத்துடன் இயங்கும் போது அவருக்கு மழையானது நிலைக்குத்தாக 6 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் பொழிவதாக தோன்றுகின்றது. நிலைக்குத்தாக 6 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் பொழிவதாக தோன்றுகின்றது. எனின் மழையின் உண்மை வேகம் யாது? கேள்வி என்னது? மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கிடையான வீதியில 6 மீட்டர்/செகண்ட் வேகத்துல இயங்குறாரு. அவருக்கு நிலைக்குத்தாக மழை 6 மீட்டர்/செகண்ட் வேகத்துல பொழிகிறதாக தோன்றுது. எனின் மழையின் உண்மையான வேகம் யாது? தான் கேள்வி. ட்ரை பண்ணுங்க.
ஓகே பாருங்க, பைக்ல வேகம் 6 மீட்டர் பெர் செகண்ட், மழை வந்துகிட்டு 6 மீட்டர் பெர் செகண்ட்ல பொழியறதாக பைக்ல இருக்கிற ஓட்டுநருக்கு தோன்றுது. எனின் உண்மையா மழையில வேகம் என்ன? இதுதான் கேள்வி. சோ பாத்தீங்கன்னா பைக் சார்பா மழையில வேகம் தான் இந்த 6 மீட்டர் பெர் செகண்ட் இல்லையா? பைக் ஓட்டுநருக்கு மழை நிலைக்குத்தா 6 மீட்டர் பெர் செகண்ட்ல பொழியறதா தோன்றுதுண்டால் இது பைக் சார்பான மழையில வேகம். ஆக நாம் சொல்லலாம் பைக் சார்பான மழையினது வேகம். எப்படி எழுதலாம்? பூமி சார்பான மழையில வேகத்திலிருந்து பூமி சார்பான பைக் வேகத்தை கழிக்கிறது. எப்படி எழுதலாம்? இப்ப சொல்லுங்க, பூமி சார்பான மழையினது வேகம் எப்படி வரும்? கீழ் நோக்கி 6 மீட்டர் பெர் செகண்ட் வரும். பூமி சார்பா பைக்கினது வேகம் எப்படி வரும்? வலப்பக்கம் 6 மீட்டர் பெர் செகண்ட் வரும். பைக் சார்பா மாறி எழுதிட்டா, பைக் சார்பாக மழையினது வேகம் தான் 6 தந்திருக்கிறாங்க இல்லையா? பைக் ஓட்டுநருக்கு மழை நிலைக்குத்தா பொழிவது போல தோன்றும். அப்ப பைக் சார்பா மழையினது வேகம் தான் நிலைக்குத்தாக 6 மீட்டர் பெர் செகண்ட். கேள்வி என்ன? மழையினது உண்மையான வேகம். இதான் கேள்வி. பூமி சார்பான மழையினது வேகம் கேள்வி. விளங்குதா? மாறி பிரதியிட்டேன். சோ பைக் சார்பா மழையில வேகம் நிலைக்குத்தாக 6, பூமி சார்பா மழையில வேகம் கேள்வி, பூமி சார்பா பைக் வேகம் வலப்பக்கம் 6. ரைட். இப்ப நாம இத எழுவாய் மாற்றம் செய்வோம். பூமி சார்பா மழையினது வேகம், இத எழுவாய் மாற்றம் செய்தால் இந்த -6 இங்கால வந்தா +6, அதாவது இதை இங்கால கொண்டு வரோம். இது கீழ் நோக்கி 6, இந்த மைனஸ் இங்கால வந்தா +6. மைனஸ் இங்கால வந்தால் +6 இப்படி வரப்போகுது. இப்ப பாருங்க, கீழ் நோக்கி 6ஓட வலப்பக்கமான 6 கூட்டுப்படுவது. பிள்ளைங்க நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? இத எழுவாய் மாற்றம் செய்யும். அதாவது இந்த மைனஸ் இங்கால வந்து பிளஸ்ஸா மாறும். சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த கீழ் நோக்கிய 6ஓட வலப்பக்கம் 6 கூட்டுப்பட்டிருக்குது. ஆக இது ரெண்டையும் கூட்டுறதுக்கு நாம காவி கூட்டல் படத்தை பயன்படுத்துவோம். சோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வலப்பக்கமாக 6, அதோட கீழ் நோக்கி 6, எங்க முடிச்சோமோ அங்கிருந்து 6, இது எண்டிங் பாயிண்ட். வலப்பக்கம் 6, கீழ் நோக்கி 6, இங்க எண்டிங் பாயிண்ட். சோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் நோக்கி ஒரு கோடு கீழ். சோ இது 6, இது 6 என்றால் பைத்தகரஸ் தேற்றப்படி இவர் யாரு? 6 வர்க்கமூலம் 2. எனவே நாம என்ன சொல்லலாம்? பூமி சார்பா இதையும் கூட்டி வாருது பூமி சார்பா மழையிட வேகம். அப்ப பூமி சார்பா மழையிட வேகம் 6 வர்க்கமூலம் 2 மீட்டர் பெர் செகண்ட் இப்படியான ஒரு திசையில இந்த திசையில 6 வர்க்கமூலம் 2 மீட்டர் பெர் செகண்டாக வந்து சேருது. அன்னளவா வர்க்கமூலம் 2க்கு அன்னளவா 1.4 பிரதியிட்டு எடுத்தால் அன்னளவான விட என்ன வரும்? 8.4 மீட்டர் பெர் செகண்ட் வரலாமா? சரியான? ஓகே, கவனிங்க. இந்த கேள்வியில சில பேருக்கு வந்துட்டு இதுல குழப்பம் இருக்குது. இந்த கேள்வியில என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா மழையிட உண்மையான வேகத்தை கேட்டிருக்கிறாங்க. சரி, மழையிட உண்மையான வேகம் என்னத்தை தந்திருக்கிறாங்கன்னா பைக் சார்பான மழையிட வேகத்தை தந்திருக்கிறாங்க. சோ பாத்தீங்கன்னா பைக் சார்பான மழையினது வேகம் இது என்னதுக்கு சமன்? பூமி சார்பான மழையிட வேகத்திலிருந்து பூமி சார்பான பைக் வேகத்தை கழிக்கிறதுக்கு சமம். இப்படிதான் நம்ம சமன்பாடு படிச்சிருக்கிறோம்.
சோ பைக் சார்பா மலையில வேகம் நிலைக்குத்தா 6, பூமி சார்பா பைக் வேகம் வலப்பக்கம் 6. சோ பூமி சார்பா மலையில வேகம் கேள்வி, அப்படிதானே? இதுல இருந்து இதை நான் எழுவாய் மாற்றம் செய்றேன். செய்தால் இந்த மைனஸ் இங்கால வந்தா பிளஸ். இதுல நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நாம திசைய மாத்தி பிளஸா மாத்தல. சமன்பாட்டோட இடது பக்கம் இருக்கிறத வலது பக்கம் கொண்டு போனா அல்லது வலது பக்கம் இருக்கிறத இடது பக்கம் கொண்டு வந்தா மைனஸ் என்னையா மாறும், பிளஸ்ஸா மாறும். அதைத்தான் நாம இங்க செய்யறோம். வேணும்னா நான் இதை 2 ஸ்டெப்ல எழுதுறேன். எப்படி எழுதலாம்? அதாவது கீழ் நோக்கி 6, இந்த மைனஸ் 6 இங்கெல்லாம் இருக்குது, சமன்பாட்டோட இடது பக்கம் கொண்டாடும், என்னையா மாறும், பிளஸ் 6 மாறும். இப்ப இது எழுவாய் மாற்றம் எப்படி வரும், வருமா இல்லையா? அதாவது பூமி சார்பா மலையினது வேகம் கீழ் நோக்கி 6ஓட வலப்பக்கமான 6 கூட்டி வாரு. சரி, இத எழுவாய் மாற்றம் செய்து நம்ம இப்படி எழுதி காட்டியிருக்கிறோம். இதுல இருந்து காவி படத்தை வரைஞ்சி பூமி சார்பான மலையில வேகத்தை காட்டுறோம். அதான் 6 வர்க்கமூலம் 2. சரியான? அப்ப இதுல இருந்து நீங்க காவி கூட்டல் படத்தை வரைஞ்சீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏதாச்சும் ஒன்று ஃபெஸ்டிவலுக்கு இருங்க, வலப்பக்கம் 6, பிறகு கீழ் நோக்கி 6, காவி படத்தை வரைஞ்சி ஸ்டார்டிங்ல இருந்து எண்ணிங்க நோக்கி படத்தை இருங்க. அப்ப இது ரெண்டையும் கூட்டி வாரது பூமி சார்பா மலையில வேகத்தை தரும். ஓகே, நாம இப்ப அடுத்த ஒரு கேள்விக்குள்ள போகலாம். இன்னும் ஒரு கேள்வி. சோ இந்த கேள்வியை நாம பார்த்துட்டு அடுத்த டாபிக்குள்ள போக முடியும். நான் மேலதிக கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்றேன். சரியான? மேலதிகமான சில கேள்விகள் சார்பு வேகத்தோட தொடர்புடைய மேலதிகமான சில கேள்விகளை நான் இன்ஷா அல்லாஹ் வீடியோவா அப்லோட் பண்ணி விடுறேன். ரைட்? ஓகே, அடுத்த கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. இருநூறு மீட்டர் நீளமான 200 மீட்டர் நீளமான ஓர் புகையிரதம் 200 மீட்டர் நீளமான ஓர் புகையிரதம் எட்டு மீட்டர் பெர் செகண்ட் மாறா வேகத்தில் இயங்குகின்றது. 8 மீட்டர் பெர் செகண்ட் மாறா வேகத்தில் இயங்குகின்றது. Right? இப்புகையிரதத்தின் ஓர் முனையில் உள்ள இப்புகையிரதத்தின் ஓர் முனையில் உள்ள மாணவன் ஒருவன் இப்புகையிரதத்தின் ஓர் முனையிலுள்ள மாணவன் ஒருவன் 2 மீட்டர் பெர் செகண்ட் மாறா வேகத்துடன் இயங்கி 2 மீட்டர் பெர் செகண்ட் மாறா வேகத்துடன் இயங்கி
புகையிரதத்தின் முன்பக்கத்தை அடைகின்றான். புகையிரதத்தின் முன்பக்கத்தை அடைகின்றான். என்ன சொன்ன இவ்வளவு நேரமும் 200 மீட்டர் நீளமான ஒரு புகையிரதம் 8 மீட்டர் பெர் செகண்ட் மாறா வேகத்தில் இயங்குகின்றது. இப்புகையிரதத்தின் ஓர் முனையில் உள்ள மாணவன் ஒருவன் 2 மீட்டர் பெர் செகண்ட் மாறா வேகத்துடன் இயங்கி புகையிரதத்தின் முன்பக்கத்தை அடைகின்றான். சரியா? புகையிரதத்தின் முன்பக்கத்தை அடைகின்றான். முதலாவது கேள்வி, இவ்வளவு தரவு கடுக்கலாம். முதலாவது கேள்வி, பூமி சார்பாக மாணவனின் வேகம் யாது? பூமி சார்பாக மாணவனின் வேகம் யாது? முதலாவது கேள்வி, பூமி சார்பாக மாணவனின் வேகம் யாது? இரண்டாவது, புகையிரதத்தின் முன்பக்கத்தை அடைய எடுத்த நேரம் யாது? புகையிரதத்தின் முன்பக்கத்தை அடைய எடுத்த நேரம் யாது? முன்பக்கத்தை அடைய எடுத்த நேரம் யாது? மூணாவது, இக்கால பகுதியில் பூமி சார்பான மாணவனின் இடப்பெயர்ச்சி யாது? இக்கால பகுதியில் பூமி சார்பான மாணவனின் இடப்பெயர்ச்சி யாது? நான்காவது, இக்கால பகுதியில் புகையிரதம் அடைந்த இடப்பெயர்ச்சி யாது? இக்கால பகுதியில் புகையிரதம் அடைந்த இடப்பெயர்ச்சி யாது? இந்த 4 கேள்வியை ட்ரை பண்ணுங்க. சரி, கேள்விட தரவுகளை சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. 200 மீட்டர் நீளமான ட்ரெயின் 8 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல இயங்கிட்டு இருக்குது. அந்த ட்ரெயின்ல ஒரு முனையில ஒரு மாணவன் இருக்கிறான். அந்த மாணவன் ட்ரெயினுக்குள்ள 2 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல இயங்குறான். இவன் முன்பக்கத்தை 2 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தோட இயங்கி முன்பக்கத்தை வந்துட்டு அடைகிறான். சோ முதலாவது கேள்வி என்னன்னா, பூமி சார்பா மாணவன் வேகம் யாது? இரண்டாவது கேள்வி, மாணவன் முன்பக்கத்தை அடைய எடுத்த டைம் யாது? மூணாவது கேள்வி, மாணவன் பூமி சார்பான இடப்பெயர்ச்சி யாது? நான்காவது கேள்வி, அந்த டைம்ல ட்ரெயின் அடைந்த இடப்பெயர்ச்சி யாது? இப்படி 4 கேள்விகள். சோ இதுல கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னா, இந்த மாணவன் ட்ரெயினுக்குள்ள 2 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல இயங்குறான் என்றால் அது ட்ரெயின் சார்பான மாணவன் வேகம். விளங்குதா? உதாரணமா, நாம பூமியில ஒரு 10 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல ஓடுறோம்டா அதை நம்ம பூமி சார்பான மனிதன் வேகம் சொல்றோம் தானே. அதே மாதிரி ட்ரெயினுக்குள்ள இந்த மாணவர் 2 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல ஓடுறான் என்றால் ட்ரெயின் சார்பான மாணவன் வேகம் தான் 2 மீட்டர் பெர் செகண்ட். அதனாலதான் முதலாவது கேள்வியா பூமி சார்பான மாணவன் வேகத்தை பெற்றிருக்கிறோம். விளங்குதா? பொதுவான கேள்விகள்.
கவனிங்க. நான் இந்த கேள்வியில இந்த புகையிரதத்தை டீங்கிற எழுத்தால குறிச்சு கொள்றேன். சரியான ட்ரெயின் டீங்கிற எழுத்தால குறிச்சு கொள்றேன். அதே போல இந்த மாணவனை மனிதனுங்கிற அடிப்படையில எம்முங்கிற எழுத்தால குறிச்சு கொள்றேன். சரியான மாணவனை எம்முங்கிற எழுத்தாலையும் புகையிரதத்தை டீங்கிற எழுத்தாலையும் குறிச்சு கொள்றேன். முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமி சார்பான மாணவன் வேகம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வியில பூமி சார்பா ட்ரெயின் சார்பா புகையிரதம் சார்பா மாணவன் வேகம் 2 மீட்டர் பெர் செகண்ட் தரப்பட்டிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ட்ரெயின் சார்பா மாணவன் வேகம் தரப்பட்டிருக்கு. ட்ரெயின் சார்பான மாணவன் வேகம் இதை நாம் எப்படி எழுதலாம்? பூமி சார்பான மாணவன் வேகத்திலிருந்து பூமி சார்பான ட்ரெயின் வேகத்தை கழிக்கிறது இப்படி சொல்லலாம் இல்லையா? ஆக பூமி சார்பா ட்ரெயின் சார்பா மாணவன் வேகம் என்ன? 2. இதான் 2. பூமி சார்பா மாணவன் வேகம் கேள்வி. பூமி சார்பா ட்ரெயின் வேகம் என்ன? 8. அப்ப இது 8 இப்படி போடலாம். இதான கேள்வி. இப்ப இதை எழுவாய் மாற்றம் செய்யும். பூமி சார்பா மாணவன் வேகம் இந்த -8 இங்க வந்தா +8. அப்ப இந்த 2ஓட இந்த 8 -8 இங்க வந்தா +8 கூட்டுப்படும். இந்த 2ஓட இந்த 8 கூட்டுப்படுவது. ரெண்டும் ஒரே திசை. கூட்டுப்பட்டால் 10 மீட்டர் பெர் செகண்ட் வலப்பக்கம். பூமி சார்பா மாணவன் வேகம் 10 மீட்டர் பெர் செகண்ட். மாணவன் ட்ரெயினுக்குள்ள 2 மீட்டர் பெர் செகண்ட்ல தான் ஓடுறான். ஆனா பூமி சார்பா அவன் வேகம் எவ்வளவு இருக்கும்டா 10 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு. சிம்பிளா யோசித்து பாருங்க. நீங்க இந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க இந்த ட்ரெயினுக்குள்ள சும்மா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ட்ரெயினுக்குள்ள ஓடையும் இல்லை, நடக்கையும் இல்லை, சும்மா இருக்கிறீங்க. நீங்க ட்ரெயினுக்குள்ள சும்மா இருந்தா உங்களோட வேகம் என்ன? பூமி சார்பா உங்களோட வேகம் என்ன? அதாவது பூமியில இருந்து உங்களை ஒரு ஆள் பார்க்காரு. பூமியில இருந்து உங்களை ஒரு ஆள் பார்க்கிறார். இப்ப உங்களோட வேகம் என்ன? உங்களோட வேகம் 8 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு. நீங்க ட்ரெயினுக்குள்ள சும்மா இருந்தாலே உங்களோட வேகம் எவ்வளவுதான்? 8 தான். ஆக பூமி சார்பா உங்களோட வேகம் என்ன? சும்மா ட்ரெயினுக்குள்ள இருக்கிற ஒரு ஆளுக்கு பூமி சார்பான வேகம் என்ன? 8. ஏன்னா ட்ரெயின் 8ல போகுது. அப்ப பூமி சார்பா இந்த மனிதன் வேகம் 8. ஆக இந்த மனிதன், இந்த மாணவன் 2 மீட்டர் பெர் செகண்ட்ல இயங்குறதால பூமி சார்பா இந்த மாணவன் வேகம் 10 மீட்டர் பெர் செகண்டா வந்து சேருது. விளங்குதா? சும்மா இருந்தாலே 8, அவன் 2 மீட்டர்ல இயங்குறதால அவன் வேகம், பூமி சார்பான வேகம் 10 வந்து சேருது. இது முதலாவது கேள்வி. அடுத்து நாம 2வது கேள்விக்கு வரும். 2வது கேள்வி என்ன? மாணவன் இங்க இருந்து இங்க வாரத்துக்கு எடுத்த டைம் என்ன கேள்வி. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. உங்களுக்கு தெரியும், ட்ரெயின் சார்பா மாணவன் வேகம் 2 மீட்டர் பெர் செகண்ட். மாணவன் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு போறான். ட்ரெயின் சார்பா மாணவன் அடைந்த இடப்பெயர்ச்சி என்ன? இங்க இருந்த மாணவன் இங்க வாரான். இங்க இருந்த மாணவன் இங்க வாரான். அப்ப ட்ரெயின் சார்பா மாணவன் இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 200 மீட்டர் தான். ட்ரெயின் சார்பான மாணவன் இடப்பெயர்ச்சி 200 மீட்டர் தான். விளக்குதா? இங்க இருந்து மாணவன் இங்க வாரான். அப்ப ட்ரெயினுக்குள்ள இருந்து யோசித்து பாருங்க. ட்ரெயின் சார்பா பாருங்க. அந்த தொங்கல் பெட்டியில இருந்தவன் டிரைவருக்கு பக்கத்துல போய் நிக்கிறான். ட்ரெயின் சார்பா மாணவன் இடப்பெயர்ச்சி இங்க தொங்கல் பெட்டியில இருந்தவன், பின் பெட்டியில இருந்தவன் டிரைவருக்கு பக்கத்துல போய் நிக்கிறான். ட்ரெயின் சார்பா மாணவன் இடப்பெயர்ச்சி 200 மீட்டர். ட்ரெயின் சார்பா மாணவன் இடப்பெயர்ச்சி 200. அப்ப டைம் என்ன வரும்? இடப்பெயர்ச்சிக்கு வேகம். ட்ரெயின் சார்பா மாணவன் இடப்பெயர்ச்சியை போட்டா வேகத்துக்கு நீங்க என்னத்தை போடணும்? ட்ரெயின் சார்பா மாணவன் வேகத்தை போடணும். எவ்வளவு இடப்பெயர்ச்சி? 200. ட்ரெயின் சார்பா மாணவன் வேகம் என்ன? ட்ரெயின் சார்பா மாணவன் வேகம் 2. அப்ப 200 2ஆல சுருக்குங்க, என்ன வரும்? 100 செகண்ட் வரும். ஆக இந்த மாணவன் இந்த முனையிலிருந்து இந்த முனைக்கு போக எடுத்த நேரம் எவ்வளவு? 200 செகண்டாக இருக்கு. 200 2ஆல பிரிங்க. ஒரு முனையில இருந்து மறுமுனைக்கு போறாரு. ட்ரெயின் சார்பா தான் போறாரு. பூமி சார்பான இடப்பெயர்ச்சி இல்ல. 200. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. சில பேர் யோசிப்பாங்க,
பூமி சார்பா தன்ன ட்ரெயின் அங்கிருந்து இங்க போயிருக்கிறான்னு சில பேர் யோசிப்பாங்க. இந்த மாணவன் பூமி சார்பா அடைந்த இடப்பெயர்ச்சி நிச்சயமா 200 மீட்டரா இருக்காது. ஏண்டா இந்த மாணவன் இந்த ட்ரெயினுக்குள்ள இப்படியே நடந்து வரக்குள்ள ட்ரெயின் என்ன செஞ்சுட்டு இருக்கும், ஓடிக்கிட்டு இருக்க போகும். அப்ப மாணவன் இந்த இடத்துல நிக்கக்குள்ள ட்ரெயின் இந்த இடத்துல நிக்குது. மாணவன் நடந்து போகக்குள்ள ட்ரெயின் என்ன செஞ்சுட்டு இருக்கும், ஓடிக்கிட்டு போகுதா இல்லையா? ஆக மாணவன் மறுமுனைய அடையக்குள்ள, மாணவன் இந்த இடத்துக்கு வந்து சேரக்குள்ள ட்ரெயின் இங்க இருந்த ட்ரெயின் உதாரணமா இங்க போயிருக்கு. விளங்குதா? மாணவன் இப்படி போகக்குள்ள இந்த ட்ரெயின் இங்க இருந்து இங்க போயிருக்கு. ஆக பூமி சார்பா மாணவன் இடப்பெயர்ச்சி 200 மீட்டர் இல்ல. பூமி சார்பா மாணவன் இடப்பெயர்ச்சி இங்க இருந்து இதுவரைக்குமான இடப்பெயர்ச்சி அது. பூமி சார்பான இடப்பெயர்ச்சி அது 200 மீட்டர் இல்ல. ட்ரெயின் சார்பான இடப்பெயர்ச்சி. ட்ரெயினுக்குள்ள இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தொங்கல்பட்டியில இருந்து டிரைவருக்கு பக்கத்துல போயிருக்கிறான். அப்ப அவனோட இடப்பெயர்ச்சி ட்ரெயின் சார்பான இடப்பெயர்ச்சி தான் 200. ட்ரெயின் சார்பான மாணவன் வேகம் தான் 2. அப்ப இதை இதால பிரிச்சா 100 வரும். சரி, மூணாவது கேள்வி என்ன? மூணாவது கேள்விதான் பூமி சார்பா மாணவன் இடப்பெயர்ச்சி. நல்லா யோசித்து பாருங்க. மாணவன் இங்க இருந்து டிரைவருக்கு பக்கத்துல வாரத்துக்கு எவ்வளவு டைம் எடுக்குது? 100 செகண்ட். உங்களுக்கு தெரியும் இடப்பெயர்ச்சிங்கிறது வேகம் தர நேரம். மாறா வேகத்தை நேரத்தால பெருக்கினா இடப்பெயர்ச்சி வரும். இப்ப கேள்வி என்னன்னா மாணவன் இடப்பெயர்ச்சி, பூமி சார்பான மாணவன் இடப்பெயர்ச்சி கேள்வி. சோ பூமி சார்பான மாணவன் வேகத்தை நேரத்தால பெருக்கி விட்டாச்சு. பூமி சார்பா மாணவன் வேகத்தை நேரத்தால பெருக்கினா பூமி சார்பா மாணவன் இடப்பெயர்ச்சி வரும். சரி சொல்லுங்க, பூமி சார்பா மாணவன் வேகம் என்ன? 10. இங்க இருந்து இங்க வாரத்துக்கு எடுத்த நேரம் எவ்வளவு? 100. அப்ப 100. அப்ப 10 100ஆல பெருக்கினா 1000 மீட்டர். சோ பூமி சார்பா இந்த மாணவன் அடைந்த இடப்பெயர்ச்சி உண்மையா எவ்வளவுன்னா 1000 மீட்டர். அதாவது இங்க இருந்த மாணவன் இந்த பெட்டில மறுமுனைய அடையக்குள்ள மொத்தமா இங்க வந்து நிற்பான். உதாரணத்துக்கு ரைட், இந்த மாணவன் இங்க நிக்கிறான், ட்ரெயின் இங்க நிக்குது. ரைட், இப்ப இந்த ட்ரெயின் அசைஞ்சிட்டு போகுது, மாணவன் நடந்துட்டு போறான். சரியா இந்த பெட்டியில தொங்கல் முனைக்கு வந்து சேரக்குள்ள, முதல் பெட்டிக்கு வந்து சேரக்குள்ள, டிரைவருக்கு பக்கத்துல வந்து சேரக்குள்ள இங்க இருந்த ட்ரெயின் இங்க வந்துருக்கு. மாணவன் அடைந்த இடப்பெயர்ச்சி இதுல இருந்து இதுவரையான இடப்பெயர்ச்சி, அதான் 1000 மீட்டர். சரி, அடுத்த கேள்வி என்ன? பூமி சார்பா ட்ரெயின் இடப்பெயர்ச்சி. சோ பாருங்க, இடப்பெயர்ச்சி 7, வேகம் தர நேரம். சோ பூமி சார்பா ட்ரெயின் இடப்பெயர்ச்சினால் பூமி சார்பா ட்ரெயின் வேகத்தை நேரத்தால பெருக்கணும். சரி, பூமி சார்பா ட்ரெயின் வேகம் என்ன? அது 8 தான். ட்ரெயின் வேகம் 8 தான். எவ்வளவு டைம்? இங்க இருந்து இங்க வாரத்துக்கு எடுத்த டைம் எவ்வளவு? 100 செகண்ட். அப்ப 100. அப்ப 8 100ஆல பெருக்கினா என்ன வரும்? 800 மீட்டர் என்று வரும். அப்ப ட்ரெயின் சார்பா பூமி சார்பா ட்ரெயின் இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 800 மீட்டர். மாணவன் இந்த தொங்கல்ல இருந்து இங்க வரும்போது ட்ரெயின் அடைந்த இடப்பெயர்ச்சி எவ்வளவு என்றால் 800 மீட்டர். சரி, இப்ப கவனிங்க. நான் இப்ப இந்த செய்த கேள்விய கிராபிக்கலி நான் விளங்கப்படுத்துறேன். படத்தின் மூலமா நான் இதை விளங்கப்படுத்துறேன். அதாவது பாருங்க, என்ன இருக்குது? ட்ரெயின். ரைட், என்ன ஐடியாங்கிறத சிம்பிளா விளங்கிக் கொள்ளுங்க. மாணவன் இங்க நிற்கான். மாணவன் வேகம் 2, ட்ரெயின் வேகம் 8. சரியா? மாணவன் இப்படி நடந்து நடந்து போக ட்ரெயின் சும்மா இருக்குமா? ட்ரெயின் அசையுது. சோ ட்ரெயின் இங்க வந்துட்டு, ட்ரெயின் இங்க இருந்த ட்ரெயின் இங்க வரக்குள்ளதான் பெட்டியில மனுஷன் இங்க வந்து சேர்றான், மாணவன் இங்க வந்து சேர்றான். சோ இங்க இருந்து மாணவன் இந்த தொங்கல்ல இருந்து இந்த தொங்கலுக்கு வாரத்துக்கு எடுத்த நேரம் 100 செகண்ட். இதுல மாணவன் அடைந்த இடப்பெயர்ச்சி எடுத்தீங்கன்னா இங்க இருந்த மாணவன் உண்மையா இங்க வாரான். அப்ப பூமி சார்பா மாணவன் இடப்பெயர்ச்சி இந்த அடிக்குது 1000 மீட்டர். பூமி சார்பா ட்ரெயின் இடப்பெயர்ச்சி என்ன? இங்க இருந்த ட்ரெயின் இங்க வந்திருக்குது. அப்ப பூமி சார்பா ட்ரெயின் இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 800 மீட்டர். இப்ப யோசித்து பாருங்க, ட்ரெயின்
100 செகண்ட்ல 800 மீட்டர் போயிருக்குது. மாணவன் பூமி சார்பா மாணவன் 1000 மீட்டர் போயிருக்கிறான். பாத்தீங்கன்னா இதுல இருந்து இது வரைக்கும் 1000. ட்ரெயின் இங்க இருந்து இங்க வந்திருக்குது 800. இது எவ்வளவு? ட்ரெயின் நீளம் எவ்வளவு? 200. பாத்தீங்கன்னா இந்த 800ஓட இந்த 200 கூட்டி வரதான் யார் அடிப்பாரு? இந்த 1000 அடிப்பாரு. ஆக ட்ரெயின் சார்பா மாணவன் இடப்பெயர்ச்சி எவ்வளவு? வெறுமனே 200 தான். இங்க இருந்த ட்ரெயினுக்குள்ள இங்க இருந்தவன் இங்க வரான். ட்ரெயின் சார்பா மாணவன் இடப்பெயர்ச்சி 200. புரியுதா? இதான் இந்த படத்தை நீங்க யோசிக்கணும். எனவே இந்த கேள்வியை கட்டாயம் யோசிங்க. சும்மா சின்ன ஒரு விடயம், நீங்க சமன்பாடெல்லாம் வச்சு செய்யக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நான் செய்யற மாதிரி சில பேருக்கு ஃபீல் ஆகும். சரியானே? ஆனா உண்மையிலே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விடயம் தான் நான் இங்க சொல்லி இருக்கிறது. கட்டாயம் போய் திருப்பி என்ன செய்யுங்கன்னா என்ன சொன்னனுங்கிறத பிராக்டிகலா யோசிங்க. ஒரு ட்ரெயின் போற மாதிரி அல்லது ஒரு வாகனம் போற மாதிரி நீங்க பிராக்டிகலா அதை கற்பனை செய்து பாருங்க. நான் சொன்ன விடயம், நீங்க சொன்ன தரவுகள் எல்லாமே எவ்வளவு சிம்பிள்ங்கிறது நீங்க செய்வீங்க, சரியா உணர்ந்து கொள்வீங்க. சோ அப்படி நீங்க ஒரு தடவை திருப்பி வீட்டை போய் இந்த சொன்ன விடயத்தை யோசிங்க. அப்படி விளங்கலையா இன்ஷா அல்லாஹ் நீங்க அடுத்த கிளாஸ்ல கேளுங்க. நம்ம இந்த கேள்வியில எது சந்தேகம் இருந்தா அதை விளங்கப்படுத்திட்டு இன்ஷா அல்லாஹ் நாம புவியீர்ப்பின் கீழான இயக்கம்ங்கிற பகுதிக்குள்ள போவோம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஷா அல்லாஹ் நான் மேலதிக கேள்விகளை வீடியோவை அப்லோட் பண்றேன். ரைட்? ஓகே, ஜஸாக்குல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.